இந்த விடியாத அரசு மின் கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது ஒரு கடும் சுமையை இன்றைக்கு திணித்திருக்கின்றது. பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது. அது ஒரு சேவை நிறுவனம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது. ஆனால் நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கும். இதுதான் வழக்கமாக எப்போதுமே செய்யுது. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த 3 வருடத்தில் மட்டும் ஒரு 50% அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியிருப்பது என்பது மக்களை மிக மிக ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய் விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும். எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை ஒரு சீர்படுத்தி செமைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செமைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக கட்டணத்தை ஏற்றிருக்காது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னா உடனே மின்சார கட்டணத்தை ஏற்றுறது தான். அதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம். பல பொருளாதார வல்லுநருக்குள்ள போட்டாங்க இவங்க. அந்த பொருளாதார வல்லுநருக்குள்ள போட்டவங்க இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தில் இயங்குவதற்கு என்ன செய்யலாம் அதற்கு ஒரு குழு. அது தமிழ்நாடு ஒரு பொருளாதார ஏற்றம் காணுவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு குழு. அப்ப அந்த 2 குழுக்களும் என்ன செய்யுது? இன்னைக்கு சாதாரணமா விலை ஏற்றுறது தான் அவங்களுடைய அட்வைஸா? இது யார் வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே. எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏத்தாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு 3 வருஷத்துல ஏறக்குறை 50% ஆச்சுன்னா ஒருத்தர் 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்ட வேண்டியது. 2000 ரூபாய் கட்டுறவங்க 4000 ரூபாய் கட்ட வேண்டியது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு பஸ் கட்டுறது சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகள். இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா மின்சார கட்டணம். இப்போ இன்னும் இந்த பரிசு கொடுத்துட்டு இன்னும் அடுத்த பரிசா இப்போ பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க. அப்போவே சொன்ன தேர்தல் காலத்துல இந்த புத்தி கெட்ட ஆட்சிக்கு புத்தி மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், மக்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் செய்யணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருந்து மக்களை காப்பாற்றணும். கலாச்சாரம் சாவு பார்த்தா 70க்கு மேல ஆகிப்போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த வருஷத்துல மட்டும் 200 நாள்ல 595 கொலைகள், சட்ட ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு. அப்போ மக்கள் பொறுத்தவரையில அன்றைக்கே நாங்க சொன்னது புத்தி வர்ற மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு பண்ணுங்க, அப்படியாவது இந்த சூடு சொல்லாத அரசாங்கத்துக்கு உரைக்கும். எனவே அவர்கள் திருந்துவார்கள். பஸ் கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பாடம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு, அந்த வகையில் நம்ம சட்ட ஒழுங்கு பராமரிக்கணுன்ற அந்த புத்தியாவது வரும்.